ஓட்டுநர் டயரை மாற்றி முடித்துவிட்டு பேருந்தின் கதவை திறந்தார். மேடம், வாங்க, கிளம்பலாம் என்றார். நான் குழந்தையை பார்த்தேன். அது இன்னும் அங்கேதான் நின்றிருந்தது. ஓட்டுநர் அதை பார்க்கவில்லை. நான் பேருந்திலிருந்து இறங்கினேன். அந்த குழந்தை என் கையை பிடித்தது. அதன் கைகள் மிகவும் குளிர்ந்திருந்தன. என்னுடன் வா அம்மா, என்னுடன் வா என்று அது இழுத்தது. நான் பயத்தில் அலறினேன். என் கையை விடுவிக்க முயற்சி செய்தேன். ஓட்டுநர் என் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தார். என்ன ஆச்சு மேடம் என்று கேட்டார். நான் குழந்தையைச் சுட்டிக்காட்டினேன். ஆனால் அங்கே யாரும் இல்லை. ஓட்டுநர் குழப்பத்துடன் பார்த்தார். இங்க யாரும் இல்லையே மேடம், நீங்க பயந்துட்டீங்க போல என்றார். நான் நடுங்கிக் கொண்டே பேருந்தில் ஏறினேன். பேருந்து புறப்பட்டது. நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தேன். அந்த இருண்ட பாதையில் அந்த குழந்தை இன்னும் அங்கேதான் நின்றிருந்தது. அது மெதுவாக கையை அசைத்து எனக்கு விடை கொடுத்தது. அதன் முகத்தில் ஒரு சோகமான புன்னகை. அன்றிலிருந்து நான் அந்த பாதையில் பயணம் செய்வதில்லை. அந்த இருண்ட காடும், அங்கே நான் கண்ட அந்த குழந்தையும்